ராமேஸ்வரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன். இவருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதனிடையில் அதே பகுதியை சேர்ந்த முனியராஜ் என்ற இளைஞர் ஷாலினியை கடந்த சில நாட்களாக காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த நிலையில் ஷாலினி இது குறித்து அவரது தந்தை மாரியப்பனிடம் கூறியுள்ளார். இதையடுத்து முனியராஜன் வீட்டிற்கு சென்ற ஷாலினியின் தந்தை மாரியப்பன் முனியராஜை கண்டித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை ஷாலினி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது முனியராஜ் வழிமறித்து காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் ஷாலினி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரத்தில் கையில் வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மாணவி ஷாலினி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஷாலினி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய முனியராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. சமூக வலைதளங்களில் வருவதை வைத்து கூட்டணி முடிவை செய்ய இயலாது என எம்பி ஜோதிமணி கருத்து தெரிவித்துள்ளார். கரூரில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இது பாஜக ஆளும் மாநிலங்களில் ஒரு நிலைப்பாட்டையும் பாஜக ஆளாத மாநிலங்களில் வேறு நிலைப்பாட்டையும் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் இல்லை என்றும், அவர் கடந்த 2010ஆம் ஆண்டில் ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் இணைய வந்தவர் என்றும், சில காரணங்களால் அன்று அது நடக்கவில்லை எனவும் தெரிவித்தார். விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறது தான் வழக்கம் தான். அதுவே ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு. அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதனால சமூக வலைதளங்கள்ல எழுதுறதுலாம் அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம். பெரம்பலூரில் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் ஜெகதீசன் பணியில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையில் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஜெகதீசன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள கொலப்பாடி கிராமத்தை சேர்ந்த இவர் 8 ஆண்டுகளாக பெரம்பலூர் மாவட்ட தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் அலுவலகத்தில் பணியில் இருந்த ஆய்வாளர் ஜெகதீசனிற்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடன் பணிபுரியும் காவல்துறையினர் ஜெகதீசனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற உள்ள ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பைக்கான வெற்றி கோப்பையை அமைச்சர் KN நேரு அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அந்த கோப்பை திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்குக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அமைச்சர் KN நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் மாணவர்கள் மத்தியில் கோப்பையை அறிமுகப்படுத்தினர். பின்னர் ஹாக்கி மட்டையை எடுத்து பந்தை அடித்து அங்கு இருந்த வீரர்கள் மற்றும் மாணவர்களுடன் ஆரவாரம் செய்தனர். அதிமுகவில் எந்த சலசலப்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டியளித்துள்ளார்.
வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தினத்தை ஒட்டி நெல்லை வர்த்தக மையத்தில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகம் விரும்பினால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து பேசுவார் என்றும், திமுக ஆட்சியை விரட்ட நினைக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கும் பணிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்வார் எனவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவில் எந்த சலசலப்பும் இல்லை என்றும், பிரச்சினைக்குரியவர்களை மீண்டும் மீண்டும் கட்சியில் சேர்த்து பிரச்சனையை உருவாக்குவதற்கு எங்கள் பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார் எனவும் தெரிவித்தார். அவருடைய கருத்து. அந்த சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றி நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் செய்வார். காரைக்குடியில் கடன் கொடுத்தவர் வழக்கு தொடர்ந்ததால் அரிவாள் வெட்டு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை ராமசாமி செட்டியார் தெருவில் வசித்து வருபவர் கண்ணன். காரைக்குடியில் டீ கடை நடத்தி வரும் இவர் அதே பகுதியை சேர்ந்த ராமலிங்கத்திற்கு கடனாக 2 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். அதற்கு ராமலிங்கம் தனது செக்கை கண்ணனிடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ராமலிங்கம் பணம் கொடுப்பதற்கு காலதாமதமானதால் ராமலிங்கம் கொடுத்த செக்கை கண்ணன் வங்கியில் செலுத்திய போது செக் பவுன்ஸ் ஆனதால் ராமலிங்கம் மீது கண்ணன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராமலிங்கம் கண்ணனை கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரது டீ கடைக்குள் சென்று தனது கையில் வைத்திருந்த அருவாளால் கண்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கண்ணன் தற்போது காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.